வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கரன் MTM கிரீன் ட்ரேடிங் அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டோம். அந்த வீடியோ வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். என்ன போட்டிருந்தோம்னா, நிஃப்டி வந்து 19,000 டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். இந்த வருஷத்துக்குள்ளே டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். டிசம்பர் 1 நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையாக வந்து 18,884 வரைக்கும் போயிட்டு இருந்தது. பட் அது சஸ்டெயின்ட் ஆகலை. அதனால் அது நியூ ஆல் டைம் ஹையாக நோக்கி போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சஸ்டெயின்ட் ஆகலை. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து புது புது லோவாக ஃபார்ம் ஆகி தான் இன்றைக்கி தேதி 9 இன்றைக்கி அப்படி பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வந்து அந்த ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்து கீழே வந்து இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது வந்து ஒரு பெரிய கரெக்ஷனே நடந்திருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அப்போ இனிமேல்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல்ட்டு மார்க்கெட் வந்து பெரிஷாக இருக்கலாம், இல்லை சைட்வேஸில் வந்து போகலாம். இப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒருவேளை நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,700 இந்த லெவலில் வந்து தாண்டினா மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து போகும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரணும். இப்போ டிசம்பர் 9 ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இது ஃபினான்ஷியல் இயர் எண்டாக வந்து இருக்கும் இந்த மாதம் வந்து. அதனால் அவ்வளோ பெரிய ஹை வந்து இதுக்கப்புறம் வருமானது டவுட் தான். பட் ஜனவரிலையும் ஃப்யூச்சர்லேயும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த மாதம் அப்படி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 18,700 கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே 19,500 அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ப்ராபபிலிட்டி அதிகமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்வேலேருந்து பேரிஷாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்குது. 200 மூவிங் ஏவரேஜ் சப்போர்ட் வந்து 18,300 இருக்குது. நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து 18,000 நோக்கி தான் வர மாதிரி இந்த வாரம் எல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது லோ தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை வச்சு நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பர்டிகுலராக இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங்லே ஆல் டைம் ஹையாக பேங்க் நிஃப்டி டச் பண்ணிச்சு 43,850. அதே வீடியோவிலே நான் 45,000 தொடுன்னு போட்டேன். பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கேப் வந்து இருக்குது. ஸோ இது 45,000 நோக்கி தான் இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப காலமாக 43,500 ரெசிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு. 43,300 அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு நேற்று. அந்த பிரேக் அவுட் ஆகி இப்போது சிபிஆருக்கு மேலே தான் வந்து இது சஸ்டெயின்டாக இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து புல்லிஷாக வந்து இருக்குது, இல்லை சைட்வேல வந்து போகலாம். நிஃப்டி வந்து பெரிய ஃபால் வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி சைட்வேலேருந்து ஃபால் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் பேங்க் நிஃப்டிக்கு புல்லிஷோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துக்குள்ளே ஒரு ஆல் டைம் ஹை, இன்னொரு ஆல் டைம் ஹை வரத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம நிஃப்டியை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி இன்றைக்கி டேட் 9, நாளைக்கு ட்ரேடிங் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இருக்குது. எல்லாமே சைட்வேஸில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஜனவரிக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.